படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. அதான் காமெடி அங்கங்க நிறைய ஒர்க் அவுட் ஆச்சுண்ணா. வைபவனால காமெடியா இருக்கும். ஆனா வைபவும் தாண்டி ஒரு காமெடி வந்து ஒரு காமெடி கூட்டமே இருக்கால. அதான் ப்ரோ எல்லாரும் எப்படி சொல்றது, ஒரு படம் ஃபுல்லாவே ஒரு காமெடியா தான் இருக்கு. நல்லா நல்லா கொண்டு போற சிரிக்கலாம் போயிட்டு நல்லா படத்துல. ப்ரோ ஃபேமிலி தான் போகுது கருதி, ஃபேமிலி தான் பார்க்கணுமே இந்த படம். ரொம்பன்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜா போகுது, போர் அடிக்காம இருக்கு, பரவாயில்ல. வைபவ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜெய் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. நிறைய பழைய காமெடியஸா உள்ள சேர்த்தவங்க எல்லாம் அதான் காமெடி அங்கங்க நிறைய ஒர்க் அவுட் ஆச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. ஆனந்த்ராஜ் சார்லாம் வந்து பழைய இது பார்த்துட்டு வில்லனா பார்க்கும்போது காமெடியா போகும், நல்லா இருந்துச்சு. அங்கே லேக் இருந்துச்சு, பட் நான் படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா அங்கங்க இருந்துச்சு, ஆனா அது மோஸ்டா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா காமெடி சூப்பரா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மெயினா கை தட்டி சிரிக்கலாம். ரெண்டுங்கன்னா ஒரு 6 டன்னல் உள்ள பூந்து வந்த சீன் காமெடிலாம் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. போர் அடிக்காம நல்லா ஒரு நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்க்கலாம், நல்லா ஃபீல் குட் மூவி. ரெண்டுக்கு ஒரு 6 to 7 அந்த மாதிரி கொடுக்கும். சென்னை சார் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபேமிலி வந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு காமெடி படம். கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியா வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வைபவ் அவங்களை தாண்டி மொட்டராஜன் சார், ஆனந்தராஜ் சார் எல்லாருமே காமெடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்லாம் வந்து ஒரு லிமிட்டாக கொடுத்தாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீம் வச்சு ராபரி பண்ணுற மாதிரி தான் கதை. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா காமெடியாக வந்திருக்கு. காமெடி மொட்டராஜேந்திரன் சார், ஆனந்தராஜ் சார்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி பிடிச்சிட்டாங்க, நல்லா இருக்கு. அதுலேயே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாமர்லாம் இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம குழந்தைகளோட வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு. அடுத்து பிடிச்ச சீன்னா தான் பேங்க் ராபரிக்காக ஒரு குழி தோண்டி போவாங்க, சொரம் தோண்டி போவாங்க. அந்த சீன் நல்லா இருக்கு. அப்படி பண்ணிடுவாங்க, ஆனால் அது காமெடியா முடியும். பண்ணா பண்ணிடுறாங்க. வைபவனால காமெடியா இருக்கும். ஆனால் வைபவும் தாண்டி ஒரு காமெடி வந்து ஒரு காமெடி கூட்டமே இருக்கால. கிங்ஸ்லி, ஜான் விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணிருக்கு. மியூசிக் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங் நல்லா வந்திருக்கு. எல்லா சாங் நல்லா வந்திருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. விஷுவல் நல்லா இருக்கு. கேமராமேன் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. 8 படம் வந்து லைட்டா லேக் தான் போகுது. ஆனா கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. காமெடியா பத்தி சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. வைப் நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. அந்த ஹீரோனியும் நல்லா பண்ணிருக்காங்க. மத்தபடி மொட்டராஜன்ல இருக்காரு, அவரு நல்லா காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. காமெடிலாம் ஆனா அதான் ப்ரோ எல்லாரும் எப்படி சொல்றது, ஒரு படம் ஃபுல்லாவே ஒரு காமெடியா தான் இருக்கு. நல்லா நல்லா கொண்டு போற சிரிக்கலாம் போயிட்டு நல்லா படத்துல. ப்ரோ ஃபேமிலி தான் போகுது கருதி, ஃபேமிலி தான் பார்க்கணுமே இந்த படம். லைட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் போய் வச்சிருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியா கொண்டு போயிருக்காங்க. அந்த த்ரில்லர் சீனு நல்லா பேங்க்ல இது பண்றது எல்லாம் கொண்டு போய் நல்லா. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் தாங்க பார்த்துட்டு வரேன். படம் வந்து பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்கு, போர் அடிக்காம போகுது. இவங்களுடைய அதான் இந்த காமெடி ரோல் வந்து மொட்டராஜேந்திரன்னா அவர் இயல்பாவே எப்பவுமே காமெடி ரோல் அவரு கொஞ்சம் ஒரு புது விதமா காமிச்சிருக்காங்க, ஒரு பயந்த மாதிரி. ஆனந்த்ராஜ் வந்து வில்லனா தான் நம்ம பார்த்துருப்போம். இதுல காமெடி ரோல் வந்து பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது பழைய படங்கள்ல தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த புதையல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு இந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயமா ஒரு காமெடியா காமிச்சதால இது வந்து பரவாயில்ல, ஒரு போர் அடிக்காம போகுது. கதை வந்து பெருசா சொல்ல முடியாது, எல்லாத்துலயும் ஒரு பார்ட்ஸா இருக்கு. ஆனா பரவாயில்ல, ஒரு 2 ஃபேமிலியோட இயல்பான ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்த நல்லா காமிச்சிருக்காங்க. மெயினான கதைன்றது வந்து அப்படி மேலோட்டமா ஒரு கதை ஒரு விஷயமா போகுது. ஆனா வந்து இவங்களுடைய எல்லாருடைய டீம் ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனந்த்ராஜ் வந்து ஒரு மனநிலையை வந்து 2 விதமா சேஞ்ச் பண்ணி நடிச்சிருக்கிற விஷயம் வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு போலீஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால படம் நல்லா இருக்கு, பரவாயில்ல, எல்லாரும் பார்க்கலாம். போர் அடிக்காம ரொம்பன்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜா போகுது, போர் அடிக்காம இருக்கு, பரவாயில்ல. காமெடி வந்து பெருசா சொல்ல முடியாதுங்க, பெருசா ஒரே டைம்ல அப்படின்னு இல்லை, ஆவரேஜா கொண்டு போயிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ரோலோட விஷயம் தான். அதாவது வந்து மொட்டராஜேந்திரன் வந்து அவர் வந்து எப்பவுமே காமெடி ரோல். ஆனந்த்ராஜ் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் வந்து தலையில தட்டினா வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்நியன் அம்பின்ற மாதிரி கொடுத்துருக்கிறதால வந்து அதனால அவர் வந்து காமெடி ரோலை வந்து இயல்பா இருக்கு. அதாவது வந்து அவரே ஹீரோவா, அதாவது வந்து ஹீரோ அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு காமெடியான இருக்கிறாரு. தலையில தட்டும் போது போலீஸாவே தன்னை நினைச்சுக்கிறாரு. போலீஸா நினைச்சுக்கும் போது என்னதுன்னா அவர் வந்து அந்த டீம்ல இருக்கிறவங்களே எல்லாமே திருடுறாங்க அப்படின்றதால வந்து அவங்களே பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையும் பிடிச்சி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டீமே தலையில தட்டும் போது ஐயோ நம்ம எல்லாம் ஒரே டீம் தான், நாம தான் கொள்ளையடிக்கு வந்திருக்கோம். ஆனந்த்ராஜ் அவர் பண்ற ஒரு கதைக்களம் வந்து அவருடைய ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுறதும், சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கூட பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுறதும் இன்னைக்கு வந்து நடைமுறையில வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம்.
நான் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவேன், நான் மட்டும்தான் வருவேன்னு ஒரு தேதி யாருக்குமே கிடைக்க போறதும் கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ரிலீஸுக்கு அத்தனை படங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு படம் வரும்போது மற்ற படங்களும் வரதான் செய்யும். நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறோம்னா நம்ம அந்த படம் வெற்றி அடையணுங்கிற அந்த ஒரு இலக்குல மட்டும்தான் நம்ம வந்து செயல்படுறோமே தவிர மற்ற படங்கள் வந்து நம்மளை பாதிக்குமா, நம்ம படம் நல்லா இருக்கு மற்ற படம் ஓடுதா ஓடலையான்ட்டு எட்டி பார்க்குற அந்த பழக்கம் வந்து ஜென்ரலாகவே தயாரிப்பாளர்கள் யாருக்குமே கிடையாது. எல்லா தயாரிப்பாளருக்குமே தமிழ் சினிமாவில் நம்மளும் ஜெயிக்கணும் மற்றவங்களும் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற படங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியா ஒரு பெரிய சக்சஸ் அடையணும்ட்டு நான் வந்து வேணும். இது வரைக்கும் ப்ரெஸ் ஷோ ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹிணி தியேட்டர்ல எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எங்கெங்கெல்லாம் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடங்கள்ல நாங்க எதிர்பார்க்காத இடத்துல கூட மக்கள் வந்து ரொம்ப நல்லா சிரிக்கிறாங்க. அதனால இது வந்து ஒரு வெற்றி படமா ஆக்க வேண்டியது ரிவ்யூவர்ஸ், பிரஸ், மீடியா, அதுக்கப்புறம் பப்ளிக் உங்களுடைய கையில இருக்கு. நீங்க ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்றீங்க, அந்த மீல்ஸ்ல சைட் டிஷ் உங்களுக்கு ஒரு 2 ஐட்டம் வைப்பாங்க. நீங்க ஆர்டர் பண்றீங்க, இதுதான் வரும்னு உங்களுக்கு தெரியும், சாப்பிட்டீங்க, ரைட்டு. இப்போ நாங்க வந்து அதே மீல்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சுத்தி எக்கச்சக்கமான சைட் டிஷ் வச்சிருக்கோம். ஓகே, அப்ப அது வந்து ஆஸ் அ கன்சியூமர் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. உங்களுக்கு ஒரே ஸ்கிரீன்ல இத்தனை பேரை பார்க்குறோம், அத்தனை பேர்கிட்ட இருந்து ஒரு வெரைட்டி கிடைக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு கொடுக்கறது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. எங்களுக்கு பார்த்த வகையில வந்து ரொம்ப திருப்தி. ஓகே, நாங்க வந்து திருப்திங்கிறத விட ரொம்ப மிரண்டு போனோம். ஓகே அப்படின்னு சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் உங்க எல்லார்கிட்டையும் கொண்டு வருவோம். அது மேட்டர் ஆஃப் டேஸ் தான். ரிலீஸ் டேட்டை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம், காத்துருங்க.